வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 9ஆம் வகுப்பு சமூகவியல் பாடத்தில் நமக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கான இது ஆன்சர். யூனிட் 1ல் எவால்வேஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் சொசைட்டி ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடுங்கிற நமக்கு லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த லெசனில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட்ஸ்க்கான ஆன்சர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 12 இருக்குது. ஸோ புக்கை வந்து பேஜ் நம்பர் 12 எடுத்துக்கோங்க எல்லோரும். இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அதில் ஃபஸ்ட் ஒன் வேர்ட் டேஸ் இஸ் ஜெனட்டிக்கலி க்ளோசர் டு ஹியூமன்ஸ். ஆன்சர் வந்து சிம்பான்சி. பி ஆப்ஷன் குறிச்சிக்கோங்க. அடுத்து செகண்ட் ஒன் த பீரியட் கால்டு டேஸ் மார்க்ஸ் த பிகினிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்டு அனிமல் டெமாஸ்டிகேஷன். ஆன்சர் வந்து நியோலித்திக். சி ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்ட் ஒன் டைரக்ட் ஆன்செஸ்டர் ஆஃப் மாடர்ன் மேன் வாஸ் டேஸ். ஆன்சர் வந்து ஹோமோசெப்பியன்ட். சி ஆப்ஷன் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நான்காவது டேஸ் ரெஃபர்ஸ் டு த ஏரியா கவரிங் எகிப்த், இஸ்ரேல், பாலஸ்தீன் அண்டு ஈராக். ஆன்சர் வந்து ஃபெர்டில் செரிசன்ட். அடுத்து பி ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபிஃப்த் ஒன் சர் ராபர்ட் ப்ரூஸ் பூட் எ ஜியோலஜிஸ்ட் ஃப்ரம் இங்கிலாந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவர் த டேஸ் டூல்ஸ் அட் பல்லாவரம் நியர் சென்னை. ஆன்சர் வந்து பாலிலித்திக். பி ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து குறிச்சிக்கோங்க. அதுக்கடுத்து ஆறாவது நமக்கு வந்து ஒரு 4 1 வேர்ட் கொடுத்துட்டு அதில் எது கரெக்ட் சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் 1 4 ஆர் கரெக்ட். 1 and 4 ஆர் கரெக்ட். அடுத்து செவன்த் ஒன் த நியோலித்திக் பீப்புள் யூஸ்டு பாலிஸ்டர் ஸ்டோன் ஆக்சிஸ் கால்டு செல்ஸ். எவிடன்ஸ் ஆஃப் நியோலித்திக் வில்லேஜஸ் ஃபவுண்ட் அட் பையம்பள்ளி இன் சென்னை டிஸ்ட்ரிக்ட். அதேமாதிரி நமக்கு இன்னும் அடுத்து 2 1 வேர்ட் கொடுத்து இந்த 4ல் எது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் ஃபஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட். அது மட்டும் தான் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து எய்த் ஒன் அசர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அடுத்த ரீசன் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நமக்கு வந்து டி ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஏஎன்ஆர் போத் ஆர் இன். டி ஆன்சரை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஃபஸ்ட் ஒன் ஹேண்ட் ஆக்சஸ் அண்ட் ஃபஸ்ட்டு ஃபில்லிங் த பிளான்ஸ்க்கு ஆன்சர் வந்து லோவர் பாலியோலித்திக். அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து செகண்ட் ஒன் த மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இன்வால்வ்டு இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டோன் டூல்ஸ் ஆர் கால்டு டேஸ் டெக்னாலஜி. ஆன்சர் வந்து லித்திக். LATKHIC லித்திக் டெக்னாலஜி எழுதிக்கோங்க. அடுத்து தேர்ட் ஒன் டேஸ் இஸ் நவுன் அஸ் த மிடில் ஸ்டோன் ஏஜ் அஸ் இட்ஸ் பிளேஸ்டு பெட்வீன் த. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு 4 இது கொடுத்துருக்காங்க. நம்ம இது வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு போட்டு ஃபால்ஸ்னால் அதுக்கு ஒரு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லி கொடுக்கணும். ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து ஆன்சர் வந்து ட்ரூ தான். ஸோ ட்ரூன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்து செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. FALSE. ட்ரூனா TRUE. ட்ரூன்னு எழுதிக்கோங்க. ஃபால்ஸ்னு எழுதிக்கோங்க. ஃபால்ஸ்னு எழுதிட்டு லாஸ்ட்டாக ஹெர்பர்ட் ஸ்பென்சர் இருக்கா, அதை அடிச்சிருங்க. அது வராது. இதை சொன்னவர் யார், இந்த புக்கை எழுதினவர் யாருன்னா சார்லஸ் டார்வின். இதை அடிச்சுட்டு சார்லஸ் டார்வின் எழுதிக்கோங்க. அடுத்து சி ஆப்ஷன் கரெக்ட் தான், அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து டி வந்து நமக்கு வந்து ஃபால்ஸு. இதுக்கு வந்து நமக்கு என்ன பீரியட் வரும், லித்திக் டெக்னாலஜின்னு இருக்குது. அந்த லித்திக்குங்கிற அடிச்சுட்டு எர்த்துன்னு போட்டுக்கோங்க. லித்திக்குங்கிற அடிச்சுட்டு எர்த்துன்னு போட்டுக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட் ஒன் வேர்ட் அமங் த கிரேட் ஆப்ஸ் ஆரங்கட்டான் இஸ் ஜெனட்டிக்லி த க்ளோசர் டு ஹியூமன்ஸ். இது வந்து ஆன்சர் வந்து ராங். அந்த ஓரங்கட்டான் இருக்குது, அதை அடித்து சிம்பான்சின்னு மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்து செகண்டு கரெக்ட் ஆன்சர் தான். ஸோ கரெக்டு ட்ரூன்னு போட்டுக்கோங்க. அடுத்து மூன்றாவது ஃப்ளேட் கேனாட் பி யூஸ்ட் ஃபார் டூல் மேக்கிங். இது வந்து ஆன்சர் வந்து ராங். கேனாட் இருக்குது, அதை அடிச்சுட்டு கேன் சொல்லி போட்டுக்கோங்க. அடுத்து டி ஆப்ஷன் பாருங்கள். டேஸ் இஸ் த மெயின் பிளாக் ஆஃப் ஸ்டோன் ஃப்ரம் விச் ஸ்மால் சிப்ஸ் ஆர் பிரேக்டு பை யூஸிங் எ ஹேமர் ஸ்டோன். இந்த அக்வாலியம் இருக்குது, அதை அடிச்சுட்டு அதுக்கு பேர் த கோர் போட்டுக்கோங்க. த கோர், அதை அடிச்சுட்டு த கோர் போட்டுக்கோங்க. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். பேலோ ஆந்த்ரோபாலஜிக்கு ஆன்சர் வந்து இந்த ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ். அடுத்து ஹேண்ட் ஆக்ஸ் டூலுக்கு ஆன்சர் வந்து அக்யூலியன். அடுத்து மூன்றாவது இமேஜஸ் ஆன் ஸ்டோன் அண்ட் போன். இதற்கான ஆன்சர் வந்து வெனுஸ். அடுத்து ரெட் ஸ்டாண்ட் டியூன்ஸ்க்கு ஆன்சர் வந்து டெரிஸ். அடுத்து ஸ்டோன் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் சைஸ். இதற்கான ஆன்சர் வந்து மைக்ரோலித்திக்ஸ். 4 3 2 5 1. ஸோ அப்படியே அதை பார்த்து எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் இருக்கிற 1 வேர்டுக்கெலாம் ஆன்சர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் அடுத்த பார்த்துக்கு ஆன்சர் பார்க்கலாம். தேங்க்யூ.